இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி இன்னும் நடத்த இருக்கலையா? நட துறக்க இன்னும் நேரம் இருக்குமா? அதான் நாங்க வந்துட்டோமே. திறங்க சாமி. இல்லம்மா, எப்பவும் ஒரே நேரத்துல தான் கர்ப்ப கிரகத்தை திறப்போம். முன்னாடியே திறக்கணும்னா ரகுராம் ஐயா தான் தர்மகர்த்தா. அவர் சொன்னதாம திறக்க முடியும். என்ன சாமி, நட இன்னும் திறக்கலையா? நட திறக்க இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. நீங்க சற்று நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓ சரிங்க சாமி. ஏய் பார்வதி, நான் வெளியில நிக்கிறேன், நட திறந்தோன்னு கூப்பிடுன. சாமி, நாங்களும் அதே குடும்பம் தான். எங்களுக்காக நீங்க திறக்கலாம்ல. ரகுராம் ஐயா தான் தர்மகர்த்தா. நீங்க அவர் குடும்பமா இருந்தாலும் அவருக்கு தான் முதல் மரியாதை. அவரு தான் வரணும். என்ன பார்வதி, நடைய திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவர் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ரகுராமுக்கு தான் இங்க முதல் மரியாதை. நானும் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், தகலைக்குன்னு தனியா ஒரு மரியாதை வேணும், அதுக்கு தகுந்தபடி ஏதாவது பண்ணிக்கணும். நீங்க அதை கேட்கற மாதிரியே தெரியலையே. இப்படி அங்கங்க அசிங்கப்பட்டு நிற்கும் போது தான் உன் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும். பார்வதி, நான் சொல்றேனே, நீ தப்பா எடுத்துக்காத. நேத்து அந்த கதிர் வந்து அங்க அவமானப்பட்டதும் இப்போ இந்த பூசாரி உன்னை அவமானப்படுத்தினதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதானே. அதனால உன் புருஷனுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பாரு. அப்பதான் உனக்கான மரியாதை கிடைக்கும். மரியாதை தானா தேடி வராது பார்வதி. அது கிடைக்கிற இடத்துல நம்ம தான் போய் நிக்கணும். நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. இனிமே இவரை பார்த்துட்டு இருந்தா வேலைக்காகாது. முதல்ல அவருக்கு நீ ஏதாவது ஒரு சொத்து இருக்கணும். இப்பதான் நீ சரியா யோசிக்கிற. நல்ல முடிவெடுக்க கத்துக்கிட்ட. மாமா, உங்களுக்கு ஏதாவது கம்பெனியோ இல்ல மில்லோ வேலைக்கு வரது தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். அதை விட எனக்கு என்ன வேலை இருக்கு? சீக்கிரமே சகலைக்குன்னு ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிங்க மாமா. சரி, நான் விசாரிச்சு சொல்றேன். வரட்டுமா? கதிர், நீ வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சம்பளம் வாங்குற வேலையை பாக்குறத விட சம்பளம் கொடுக்கற மாதிரி ஒரு தொழில ஆரம்பிக்கலாம் இல்லையா? சார், நான் இருக்கிற நிலைமையில சொந்த பிசினஸ்லாம் எப்படி சார்? அது இல்லப்பா, என் ஃப்ரெண்டு மனோகர் இருக்கான்ல, அதான் நம்ம ஏஜென்சி கூட என்ன அடிக்கடி பார்க்க வருவாரு. தெரியும் சார், பார்த்துருக்கேன். அவரு தொண்டமுத்தூர்ல ஒரு இடம் பார்த்திருக்காரு. அதுல அவரும் ஒரு கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்கலான்னு இருக்காரு. ஆனா அவரால் தனியா பாத்துக்க முடியாது. ஒரு பார்ட்னரோட சேர்ந்து செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஆளா, நம்பிக்கையான ஆளா இருந்தா சொல்லுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. நீயும் சரியான நேரத்துல வந்து இப்படி கேக்குற. அவர் கூட பார்ட்னரா சேர்ந்து ஏஜென்சி ஆரம்பிக்கிறியா? நான் ஏஜென்சிலாம், உனக்கு இதுல நல்ல அனுபவம் இருக்கு. கேஸ் ஏஜென்சியை பத்தி வந்த நாள்லயே நீ நிறைய கத்துக்கிட்ட. எல்லாம் ஓகே தான். ஆனா பார்ட்னரா சேரணும்னா அதுக்கு காசு நிறைய ஆகும்ல சார்? பார்ட்னரா வர்றவர் 10 லட்சம் போடணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நீ ஒரு 5 லட்சம் ரெடி பண்ண. நான் அவர்கிட்ட பேசி பேலன்ஸ் 5 லட்சத்தை ஒர்க்கிங் பார்ட்னரா நீ இருப்பன்னு சொல்லி நான் சேர்த்து விடுறேன். சார், நீங்க சொன்னதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நான் வெளியில எங்கேயாவது ட்ரை பண்றேன் சார். நீங்களும் எனக்காக கொஞ்சம் யார்ட்டையா ட்ரை பண்ணி தரீங்களா? நானும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறேன் சார். என்கிட்ட இருந்தா நானே கொடுத்துருப்பேன். உனக்கே தெரியும், அந்த இடம் ஒன்று வாங்கினல, அதுல கொஞ்சம் பணத்தை போட்டுட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பார்க்கறேன். கிடைச்சா கண்டிப்பா உனக்கு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி சார். சரி, பார்க்கலாம். தனாவும் வீட்டை விட்டு போயிட்டா. அவளுக்கு வாழ்க்கை கொடுத்த கதிரையும் அவரு வெறுத்து ஒதுக்குறாரு. உன்னை பொண்ணா தத்தெடுத்ததையும் இல்லாம ஆக்க பாக்குறாரு. இதையெல்லாம் பாக்குறப்போ மனசுல நிம்மதியே இல்லாம இருக்குடா. பெரியம்மா, லைஃப்ல ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் சரியாகாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, ஒரு முடிவும் இருக்கு. காலம் எல்லாத்தையும் மாத்தும் பெரியம்மா. அந்த காலம் தான் எப்ப வரும்னே தெரியலையே மாயா. சீக்கிரம் அதெல்லாம் நடக்கும் பெரியம்மா. கதிர பெரியப்பா புரிஞ்சு பாரு, தனாவையும் கதிரையும் ஏத்துப்பாரு. அதே மாதிரி இந்த 6 மாசத்துக்குள்ள பெரியப்பா மனசை நான் மாத்திடுவேன். கண்டிப்பா அவர் பொண்ணா என்னை ஏத்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் ஒரே குடும்பமா
உன்னா சந்தோஷமா இருப்போம். அப்படி ஒண்ணு நடந்தா அதை விட சந்தோஷம் எதுவும் இல்ல மாயா. ஆனா நாள் ஆக ஆக அவரோட மனசுல இருந்து நீயும் கதிரும் விலகி போயிட்டே இருக்கீங்களே, அதுதான் பயமாவே இருக்கு. அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. கடவுள் நமக்கு கருணை காட்டுவாருன்னு நம்புறேன். ஷாப் எல்லாம் எப்படி போகுது? இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் உனக்கு தான் மாயா தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்கு? நான் கடை ஆரம்பிச்சதே உன்னால தான். நீ எனக்கு 90 லட்சம் ரூபா கொடுத்துருக்க. நோ, 89 lakhs தான். 1 lakh தான் நீ திரும்ப கொடுத்துட்டியே, மறந்துட்டியா? சரி சரி ஓகே, 89 லட்சம். அந்த கடனை நான் எப்படியாவது உனக்கு திரும்ப அடைச்சிருவேன். என்னடா திரும்பவும் பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? சச்ச, அந்த மாதிரி இல்ல. அந்த பணத்தையே நீ உங்க அப்பாட்ட இருந்தா வாங்கின. என்ன இருந்தாலும் கடனா வாங்கினது தான். அது அவருக்கு கொடுத்துதானே ஆகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னடா கடன் எல்லாம் சொல்லிக்கிட்டு? பர்சனல் தேவைக்காக வாங்கியிருந்தா அது வேற மாயா. ஆனா நான் கடைக்காக வாங்கியிருக்கேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே இருந்தாலும் அதை திருப்பி கொடுத்துடணும். அதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கும் நல்லது. ஓ, எப்போ நீ நான் கொடுத்த பணத்தை கடன்னு சொல்லிட்டியோ, அப்போ நான் வட்டியோட சேர்த்து கொடுத்தாதான் வாங்கிப்பேன். வட்டியா? ஆமா, கடனை சும்மா கொடுக்க முடியாதுல்ல, வட்டி வாங்கி தானே ஆகணும். என்ன மாயா சேட்டு மாதிரியே பேசுற? அப்படிதானே வச்சுக்கிய. திடீர்னு இப்படி வட்டி கேக்குற, நான் எப்படி அடைக்கிறது? வட்டியும் அசலையும் அடைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? ஒரே ஒரு கிஸ் கொடு, அதை வாங்கிக்கிட்டு நான் விட்டு விட்டு போயிடுறேன். 40 லட்சம் உனக்கு மிச்சமாகுதுல்ல? ஓஹோ, புரியுது புரியுது புரியுது. கடனை எப்படி அடைக்கணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. முன்னாடியெல்லாம் அடிக்கடி கேப்பியே மொத்தம் கொடுத்து அடைச்சிடலான்னு. அந்த ஐடியா தானே சொல்ற? ஆ, எனக்கு ஓகே. ஏய், நான் கேட்கும் போது நீ கொடுத்தியா? அந்த டீல் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நான் சொல்றது வேற ஐடியா. வேற என்ன ஐடியா மாயா? கடையில என்ன பார்ட்னரா சேர்த்துக்க. பார்ட்னராவா? ஆமா, கடையை நானும் வந்து பாத்துக்கிறேன். சீக்கிரமா கடையை டெவலப் பண்ணலாம். இந்த டீல் உனக்கு ஓகேவா? என் லைஃபுக்கே நீ தான் பார்ட்னரு. என் பிசினஸுக்கும் பார்ட்னரா வந்தா எனக்கு சந்தோஷம் தான். இந்த டீல் எனக்கு ஓகே. ஓகே, இப்ப கடை கிளம்பு. நான் மட்டும் எப்படி போறது? நீங்க தான் இப்ப பார்ட்னர் ஆயிட்டீங்கல்ல, நீங்களும் வாங்க. பார்ட்னர்னா நீங்களும் கடையை பாத்துக்கணும், தெரியும்ல? அப்படியா சொல்றேன்? சரி, ஓகே, போலாம்.